கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1970க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நம்பினார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றால் என்ன அர்த்தம்? எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே கர்த்தரிடத்திலே உங்கள் காரியங்களை விட்டுவிடுங்கள். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். உங்கள் காரியங்களில் வெற்றி வேண்டுமா, ஜெயம் வேண்டுமா? தொழில்களை, வியாபாரங்களை, காரியங்களை, வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அவரே சொல்லுகிறார். மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காரியங்களை கர்த்தர் பேரில் வைத்துவிட்டு, ஹல்லேலூயா, தங்கள் வாழ்க்கையை, தொழிலை, வியாபாரத்தை, பிரச்சனைகளை நம்பி இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா ஜெயம் பெறுவார்கள். கர்த்தருடைய கரங்களில் விழுந்து விட வேண்டும். கர்த்தர் தான் வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மாம்சமான யாவருக்கும் அவர் கர்த்தர். உங்கள் வழிகள் தாறுமாறாக போய்விடக்கூடாது. கர்த்தரையே நம்புங்கள். கர்த்தரிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.